மக்களே வாங்க ஈஸியான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதில் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ அது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ வதங்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் போட்டுக்கலாம். கல் போட்டால் நல்லா டேஸ்ட் வரும் குழம்பு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு. இப்போ நம்ம இதில் வந்து எந்த மசாலாவும் போடல. கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே போடல முட்டை குழம்புக்கு. சாதாரண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு குழம்பு அளவு போட்டு நம்ம குழம்பை செய்ய போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போது நல்லா சுண்டி வரும்போது வெங்காயம் தக்காளி வதங்கி வரும்போது கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி விடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகும், டேஸ்ட் வரும் குழம்பு. வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா சுண்ட விடலாம் குழம்பை. சுண்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு சுண்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ குழம்புல இப்போ வாங்க முட்டை வச்சு ஊற்றிடலாம் குழம்புல. குழம்பு பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எதுவுமே போடலை. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அவ்வளோதான். எந்த மசாலாவும் போடல. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடல, கறி மசாலா தூள் எதுவுமே போடல. இது தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் முட்டை குழம்பு.